ரொம்ப நாளாவே இந்த நூல் பரோட்டா பண்ணி சாப்பிடன்னு ஆசையா இருந்துச்சு. சரி இன்னைக்கு பண்ணிரலாம். இன்னைக்கு சண்டே தானே ஆறாமற சமைச்சு சாப்பிட்டா போதுன்னு சொல்லிட்டு நானும் காலையிலேயே வந்து பன்னீர் பட்டர் மசாலா கிரேவியும், நூல் பரோட்டாவும் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அந்த பன்னீர் வந்து நெறைய இருந்துச்சு. அதனால வந்து ஒரு 4, 5 பீஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணி அப்படியே பொரிச்சு எடுத்து தனியா சாப்பிடறதுக்குமே வேற லெவல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கிரேவியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆனா இன்னைக்கு எங்க ஆளு இருப்பாங்க. அவங்க வந்து பன் பரோட்டா பண்ணி தருவாங்க, நூல் பரோட்டா பண்ணி தருவாங்கன்னு நெனச்சேன். லாஸ்ட் டைம் பார்த்தா அவங்க வந்து ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு காலையிலேயே கிளம்பிட்டாங்க. நீ வந்து வீடியோ பார்த்து பண்ணுன்னு சொன்னாங்க. நான் வந்து ஏற்கனவே எங்க ஆளு பண்ணியிருக்கனால, சரி அந்த மாதிரி பண்ணிரலான்னு சொல்லிட்டு நானும் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்து மாவு வந்து முதல்லே பெசஞ்சு எடுத்து ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து மாவு வந்து உருண்டை பிடிச்சு, அப்படியே வந்து கொஞ்சம் நெறைய எண்ணெய ஊத்தி, அப்படியே எப்படிம்மா போட்டு விரிச்சு எடுத்து லாஸ்ட்டா வந்து இந்த கத்திய வச்சு லைன் போட்டு, அப்படியே சுருட்டி எடுத்து வந்தேன். அப்போலாம் கொஞ்சம் நம்பிக்கையா தான் இருந்துச்சு. சரி நூல் பரோட்டா வந்துரும்ன்னு சொல்லிட்டு. ஆனா எப்ப அடுப்புல போட்டு அது வந்து கொஞ்சம் ஒரு மாரி இருந்து, அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து சூடாக்கி அடிக்கும்போதே தோணுச்சு, இது வந்து நூல் பரோட்டாவே இல்ல. இருந்தாலும் சரி ஏதோ சாப்பிடறதுக்கு ஓகே தான். ஆனா எங்க ஆளு பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க.